வணக்கம் உறவுகளை மீண்டும் மற்றொரு ஆலோசனை நேர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பில் என்னோடு கலந்து கடமையாற்றும் நண்பர் தினேஷோடு உங்களை சந்திப்பது NT ஜெகன். இன்று வழமை போலவே ஆலோசனை நேர நிகழ்ச்சியில் வாராந்தம் சுழற்சி முறையில் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள் இங்கு வருகை தந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல பல தேவையான கருத்துக்களை வழங்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையிலே இம்முறை மாதத்தில் ஒரு முறை வருகின்ற வர்த்தகம், கணக்கியல் மற்றும் எமது வாழ்வியலோடு இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் எங்களுடைய வருமானம் அல்லது எங்களுடைய உழைப்பு ஊதியத்தோடு சம்பந்தப்பட்ட வரி விலக்காக இருக்கலாம் மற்றும் ஓய்வூதியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பென்ஷனுடைய நடைமுறைகள் இவை தொடர்பான சட்ட விதிகளினுடைய மாற்றங்கள் இவை தொடர்பாக நன்கு விளக்கம் அளிக்கும் சிறந்த கணக்கியல் மற்றும் வர்த்தக துறைகளிலும் சுயாதீன திட்டமிடல் ஆலோசகராக சிறந்த நீண்ட காலம் விளங்கும் நாதன் அண்ட் கோவினுடைய பொறுப்பாளராக இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த நாதன் அண்ட் கோ என்பது சிறந்த கணக்காளர்கள், அக்கௌண்டன்ட்ஸையும் அது மட்டுமல்ல பதிவு செய்யப்பட்ட நன்கான கணக்காய்வாளர்கள் ஆடிட்டர்ஸையும் அடுத்து சுயாதீனமான திட்டமிடல் ஆலோசனைகளை அடக்கிய ஒரு முன்னணி நிறுவனம் என்பது நாதன் அண்ட் கோ. இதனுடைய பொறுப்பாளராக விளங்கும் திரு SN பெரா அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார். அவரை சந்திப்பதற்கு முன்பு உறவுகளே, இன்று நாங்கள் கூடுதலாக சென்ற முறை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம், அது முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை. இருப்பினும் அதனுடைய தொடர்ச்சியாக ஓய்வூதியம், இந்த ஓய்வூதிய திட்டங்கள் இருக்கின்ற நடைமுறைகள் அல்லது மாற்றங்கள் வெகு விரைவில் இங்குள்ள அரசாங்க சட்டங்களில் பலவிதமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட இருக்கின்றன. எனவே இதில் நாங்கள் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது உட்பட, அது மட்டுமல்ல இந்த ஓய்வூதியம் தொடர்பாக அவருடைய கருத்து இருந்தது. இன்றைக்கு எதிர்காலத்தில் தனியாக பிரித்தானியா மட்டுமல்ல அனைத்து நாடுகளிலுமே அதாவது இந்த ஓய்வூதிய வயது என்ற ஒரு எல்லை இருக்கிறது. இந்த எல்லை வரையும் அனைவரும் வேலை செய்ய வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஒரு நல்ல திட்டமிட்ட செயற்பாடாகவே பார்க்கிறார்கள். காரணம், அந்த காலப்பகுதி வரையும் அவர்கள் வேலை செய்வார்களாக இருந்தால் பின்பு அவர்களுடைய ஓய்வு காலத்துக்கு பின்பு அவர்கள் பெறுகின்ற ஓய்வூதிய பணம் அல்லது ஓய்வூதிய உதவிகளின் மூலம் எங்களுடைய சொந்த காலிலே நாங்கள் நின்று நமது வாழ்க்கையை பின்பு கொண்டு செல்ல முடியும் என்பது ஒரு பொதுவான திட்டமாக இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அல்லது இந்த கால எல்லையில் உங்களுக்கு தேவைப்படுகின்ற ஆலோசனைகளை நீங்கள் திரு SN பெரா அவர்களிடம் தொடர்பு கொண்டு இந்த நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த வகையில் அவரை நாங்கள் உங்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் SN பெரா அவர்களே. வணக்கம் நேர்களே. இன்று நீங்கள் சென்ற முறை விட்ட தொடக்கத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று பார்க்குறோம். ஆமாம், சென்ற முறை நாங்கள் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸ்டேட் பென்ஷன் ஒரு ஃபிக்ஸ்ட் லிமிட்டுக்கு வருது. அப்போ அந்த லிமிட்டில் வரைக்க இம்மட்டு நாளும் இருந்த சட்ட முறைப்படி ஸ்டேட் பென்ஷன் என்று ஒன்று இருந்தது. அதை விட நீங்கள் நேஷ்னல் இன்சூரன்ஸ் ஸ்டேட்டுக்கு பே பண்ணினா செகண்டரி பென்ஷன் அண்டு இன்னொன்று இருந்தது. அது டாப் அப் பென்ஷன் என்று சில வேளையில் சொல்லுவார்கள். அதை சொல்கிறது ஸ்டேட்ஸ் ஏர்னிங் ரிலேட்டட் பென்ஷன் ஸ்கீம் அண்டு சர்ப்ஸ் என்று சொல்லுவார்கள். அது இஸ் அ டாப் அப் பென்ஷன் ஆன் டாப் ஆஃப் தி ஸ்டேட் பென்ஷன். இது நேஷ்னல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூஷன்ஸில் டிபெண்ட்ஸ். அப்போ எவ்வளோ காலம் கூட ஆக்கள் நேஷ்னல் இன்சூரன்ஸை கட்டியிருக்கணுமோ, நேஷ்னல் இன்சூரன்ஸ்ன்றது சலரியிலேருந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜை எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் நேஷ்னல் இன்சூரன்ஸ் என்று சொல்கிறது. அதை கட்டின ஆக்களுக்கு ஸ்டேட் பென்ஷனும் கிடைக்கும், சர்ப்ஸ் அண்டு செகண்டரி பென்ஷனும் டாப் அப் பென்ஷனும் கிடைச்சி வந்தது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த ஸ்டேட் சர்ப்ஸை சில ஆக்கள் தே ஹவ் கோன் வித் அ ப்ரைவேட் கம்பெனி. அண்டா இப்போ கவர்மெண்ட்டுக்கு அந்த மணியை கொடுக்காமல் இன்னொரு ப்ரைவேட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வந்தவே ரெண்டா ரிஸ்கை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சில வேளை ப்ரைவேட் கம்பெனி பென்ஷன்ஸ் மைட் டூ பெட்டர்ண்டு. அப்போ அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணப்படுது நெக்ஸ்ட் இயரில் இருந்து. இன்னும் ஒன்று என்னென்னா, ஒரு காலத்தில் அநேகமான ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் டைட் ஏஜென்ட்ஸாக இருந்தவை. அதாவது ஒரே ஒரு கம்பெனி இந்த ப்ராடக்ட்ஸை தான் அவன் விற்று வந்தவை. ஸோ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டைட் ஏஜென்ட்ஸாக இருக்க இது ஒரு அபி லைஃப் என்ற ஒரு கம்பெனியாக இருக்கலாம், லீகல் அண்ட் ஜென்ரல், அலாய்ட் டம்பா, இப்போ ஜூரிச் என்று சொல்கிறது. இந்த கம்பெனிக்கு ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் டைட் ஏஜென்ட்ஸாக இருந்தவைண்டா அவைண்ட ப்ராடக்ட்ஸை தான் தனியாக விற்று வந்தவை. அப்போ சில மக்களுக்கு இந்த ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் ஒரு 5-6 ப்ராடக்ட்ஸை விற்றிருக்கணும் ஃப்ரம் த சேம் கம்பெனி. அப்போ அப்படியான சிச்சுவேஷனில் இருக்கிற ஆக்கள் உண்மையாக அதை ஒரு டைவர்சிஃபை பண்ணுறது பெட்டர். ஏனெண்டா அகெயின் வித் ஒன் கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸிலும் குட்டாக இருக்காது. ஸோ அந்த பென்ஷன் எடுக்கிற டைமில் அவை இன்னொரு கம்பெனியில் போகிறதால தே வில் பி பெட்டர் ஆஃப்ன்னு சொல்லலாம்.
ஸோ அதை பிளான் பண்ணி செய்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதாவது இப்போ 5-6 ப்ராடக்ட்ஸ், அதாவது பென்ஷனாக இருக்கலாம், இன்கம் ப்ரொடெக்ஷனாக இருக்கலாம், அல்லது கிரிட்டிக்கல் இல்னஸாக இருக்கலாம், அல்லது வேறு என்ன ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் அப்படி விற்று ஆக்கள்கிட்ட இருந்தால் அதே ஒரு யோசிச்சு பார்க்கணும் வெதர் தே கேன் ஷிஃப்ட் தட் பாலிசிஸ் டு அதர் கம்பெனிஸ். ஆனபடியாக அந்த ரிஸ்க்கை அவ வந்து டைவர்சிஃபை பண்ண அப்படி கனாக்கள் கோட். ஆனால் இப்போ அது நடக்கிற இல்லை. ரெண்டு டைட் ஏஜென்ட்ஸாக very less, hardly any tied agents are around nowadays. இன்னொன்று வந்து ப்ரைவேட் பென்ஷனில் வந்து now the annuity rates என்று சொல்கிறது, அதாவது 55 வயதிலிருந்து உங்களுக்கு ப்ரைவேட் பென்ஷனை நீங்கள் கேஷ் பண்ணலாம், அது உங்களுக்கு allowed. ஸோ அதான் கரண்ட் ஏஜ் லிமிட். முந்தி 50 இருந்தது, இப்போ 55. ஆனால் ஃபார் இல்னஸ், அதாவது வருத்தம் வந்து இல்னஸ் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி அது அவங்க அண்டர் ரைட்டர்ஸ் அப்ரூவ் பண்ணிவினமெண்டா, அந்த பென்ஷன் கம்பெனியில் அப்ரூவ் பண்ணிவினமெண்டா தே கேன் டேக் ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் ஃப்ரம் அன் ஏர்லியர் டைம். அப்போ நான் முந்தி லாஸ்ட் டைம் கதை கேட்க சொன்னேன்னா பென்ஷன் வந்து ஒரு டேக்ஸ் எஃபிஷியன்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதாவது இது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணுறபடியாக அது இட்ஸ் அ டேக்ஸ் ஃப்ரீ க்ரோத். அதில் ஒரு டேக்ஸேஷனே இல்லை. எல்லா க்ரோத்தும் அந்த ஃபண்டில் டேக்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதோட தே ஆல்சோ கெட் டேக்ஸ் ரிலீஃப் வென் தே புட் த மணி இன். அப்போ ஒரு எம்ப்ளாயியோ ஒரு எம்ப்ளாயர் ஒரு ஃபண்டில் மணியை போடைக்க தே கெட் டாப் ரேட் டேக்ஸ் ரிலீஃப். அதாவது பேசிக் ரேட் டேக்ஸ் ரிலீஃப் அந்த ப்ரீமியம் பே பண்ணிக்க கொடுப்பினோம். அப்போ ஒரு 100 pounds பே பண்ணிக்க ஆக 80 pounds தான் பே பண்ணுவினோம் அந்த பே பண்ணுறவர். மற்ற 20 pounds வந்து கவர்மெண்ட் பே டாப் அப் பண்ணோம் அந்த பென்ஷன் ஃபண்டுக்கு. ஆனால் அப்போ இந்த டேக்ஸ் ரிட்டர்னை செய்யிக்க தே கெட் மேக்ஸிமம் டேக்ஸ் ரிலீஃப் அட் த ஹையஸ்ட் ரேட். அப்போ அவர் ஹையர் ரேட் டேக்ஸ் பேயர்ண்டா அவருக்கு இன்னும் டேக்ஸ் லாபம் இருக்குது. அப்போ அந்த லாபத்தை பாவிக்கிறதால என்ன நன்மைண்டா அது ஒரு டேக்ஸ் ஃப்ரீ ஃபண்டில் போகுது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு கூட சான்சஸ். அதோட இது இந்த ஃபண்ட்ஸ் ஆர் மேனேஜ் பை பிக் கம்பெனிஸ் ஹூ இன்வெஸ்ட் இன் கமர்ஷியல் பில்டிங்ஸ் which ஒரு சிட்டியில் இருக்கிற கமர்ஷியல் பில்டிங்ஸ் அப்படி இப்படி அதோட டைவர்சிஃபை அரவுண்ட் த வேர்ல்ட் தே இன்வெஸ்ட். ஆனபடியாக ரிட்டர்ன்ஸ் வந்து டிபெண்டிங் ஆன் ஹவ் தே சூஸ். அப்போ நீங்கள் யூ ஹேவ் த ரைட் டு சூஸ் எந்த ஃபண்டில் போட போகிறீங்களேண்டு. அப்போ அதில் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேக்ஸ் எஃபிஷியன்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னும் ஒன்று வந்து லாஸ்ட் டைம் காய்ச்சினாங்களே என்னென்னா இந்த நாட்களில் பென்ஷனை ட்ரோ பண்ணிக்க வந்து அந்த பென்ஷன் எவ்வளோ கொடுக்குறதுன்றது வந்து சரியான லோவஸ்ட் லெவல் இருக்குது. ஏனெண்டா ஆக்கள் வந்து இப்போ கூட காலம் வசித்து வரையினோம். ஆனபடியாக கம்பெனிஸ் வந்து அந்த முந்தி இருந்த அமௌண்ட்டை விட இப்போ சரியான குறைய அமௌண்ட் தான் கொடுக்கணும் அந்த பென்ஷனை கேஷ் பண்ணிக்க. அப்போ பென்ஷனை கேஷ் பண்ணிக்க ஒன்று வந்து 25% ஆஃப் த ஃபண்ட், அதாவது ஒரு ஃபண்ட் வேல்யூ வந்து 100,000 இருந்தால் இந்த பென்ஷன் ஃபண்ட் வேல்யூ ஒரு 100,000 அதில் 25% டேக்ஸ் ஃப்ரீ லம் சம்மாக எடுக்கலாம். அப்போ அதை எடுக்கிறதால என்ன நன்மைண்டா அதில் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அந்த மணியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓ யூ கேன் யூஸ் தட் டு ரீபே லோன் ஓ சம்திங் லைக் தட். அட் த சேம் டைம் அந்த மிச்ச 75% ஆஃப் த ஃபண்ட் வேல்யூவிலேருந்து பென்ஷனை எடுக்காமல் டிஃபர் பண்ணலாம். ஸோ அதை விட you can also depending on the fund value இப்போ higher funds you can retire in stage, அதாவது certain amount எடுக்கிறது, இப்போ இந்த certain amount விடுறது, இப்போ இந்த அடுத்த அப்போ as and when you need the money நீங்கள் வந்து உங்களோட பென்ஷன்லேருந்து ஸ்டேஜ் ரிட்டையர்மெண்ட்டு சொல்கிறது. ஸோ அதை விட இன்னும் ஒன்று இருக்குது இன்கம் ட்ரோ டவுன். அது வந்து டேக்ஸ் கேஷ் ஃப்ரீ லம்சம் எடுத்து போட்டு மிச்சத்தை யூ கேன் டிஃபர் இட் until the age of 70. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் டிபெண்டிங் ஆன் யூர் நீட், இப்போ வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு பென்ஷன் தேவையில்லைண்டா இன்னொரு காலத்தில் அந்த எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் குறையவோ அல்லது எம்ப்ளாய்மெண்ட்டை விட்டா பிறகோ அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக அந்த பிஸ்னஸை விற்றா பிறகு பேர்ந்து அந்த பென்ஷனை ட்ரோ பண்ணுறது வந்து பெட்டர். ஏனெண்டா பென்ஷனை பே பண்ணிக்க டேக்ஸ் ரிலீஃப் தரணும், ஆனால் பென்ஷன் எடுக்க தட்ஸ் அ டேக்ஸபிள் இன்கம். அப்போ அதில் வந்து நீங்கள் இப்போ டேக்ஸ் பே பண்ண வேணும். அப்போ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் இன்கத்தையும் இதையும் கூட்டினீங்களா சில வழியில் ஹையர் ரேட் டேக்ஸ் பேயராக வரலாம். ஆனபடியாக இட் மை நாட் பி எஃபிஷியன்ட். அப்போ அதுக்கு தக்க மாதிரி பிளான் பண்ண வேணும் எப்போ இந்த பென்ஷன் எடுக்க போகிறேன்னா. அதான் ஃபண்ட் வேல்யூ ஹையர்ண்டா யூ கேன் ரிட்டையர் இன் ஸ்டேஜஸ். இனி அதோட
is beneficial to take the 25% cash free tax free cash lump sum. எடுக்கிறதால என்ன நன்மைண்டா அந்த மணி வந்து உங்களோட இதில் வருது rather than leaving the money with some other company. ஏன்னா நாளைக்கு தச்சல நடந்தால் அந்த மணியில் வந்து உங்களுக்கு அந்த அந்த சான்ஸ் எடுக்கிறது குறைவு. இனி அதோட no one knows how long they are going to live in their life. அதனால கேஷை வெளில எடுக்கிறது better than not taking the cash and you can go for a higher pension. ஆனால் higher pension எடுக்க என்ன ரிஸ்க் கண்டா if you live longer is beneficial. ஆனால் தச்சலா கனகாலம் இல்லை இருக்க இல்லையாண்டா that's not beneficial. And the company will benefit rather than the individual. இனி ரெண்டு மூன்று சில ஆக்கள் வந்து ரெண்டு மூன்று எம்ப்ளாயர்கிட்ட இருந்து பென்ஷன் வச்சிருப்பினோம். அதாவது ஒரு இடத்துல 10 வருஷம் வேலை செய்யலாம், இன்னொரு இடத்துல 5 வருஷம், இன்னொரு இடத்துல 4 வருஷம். அப்போ எல்லா எம்ப்ளாயர்ஸை டைம் கண்ட்ரிபியூட் பண்ணி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் இருக்கும். அதை எல்லாத்தையும் சேர்த்து அமல்கமேட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது subject to the conditions of the rules of the scheme. அப்போ the scheme will tell whether they can amalgamate, they can take it to another pension company or whatever. அப்போ அந்த ஸ்கீமில் இருந்து they can amalgamate. அப்போ சின்ன பென்ஷனாக 4 இடத்துல இருக்கிறத சேர்த்து ஒரு லம்சம் ஆக்கி போட்டு இப்போ இந்த அதிலேருந்து you can decide when to at what date you wanted to take the money out. And அப்போ அதுக்கு பிளான் பண்ணி அது உங்களோட நீட்ஸை பார்த்து சரியான முறையில் செய்ய வேணும். மற்றது வந்து பென்ஷனை குவாட்டேஷன் எடுக்க, அதாவது பென்ஷனை கேஷ் பண்ண வைக்க நீங்கள் ஒரு கம்பெனியில் இருந்தால் அந்த கம்பெனி வில் கிவ் யூ குவாட்டேஷன். அதாவது பென்ஷன் லம்சம் அவ்வளவு இப்போ அதுக்கு பிறகு லெவல் பென்ஷன் இருக்கும். அதாவது உங்களுக்கு இறக்க மட்டும் ஒரு லெவல் எவ்ரி இயர் த சேம் அமௌண்ட் தே வில் பே, அல்லது தே வில் கிவ் யூ another quotation for இண்டெக்ஸேஷன், அதாவது இன்ஃப்ளேஷனை காட்டி அதில் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கலாம். அப்படி இல்லையாண்டா உங்களோட டிபெண்டன்ஸ், அதாவது உங்களுக்கு ஒய்ஃபோ அல்லது பிள்ளைகள பேரை போகிறாண்டா டிபெண்டன்ஸுக்கும் பென்ஷன் இருக்குது தச்சலாம் நீங்கள் இல்லாத காலத்தில். ஆனால் இதில் வந்து ஒன்று கட்டாயம் அவதானிக்க வேணும் என்னென்னா பென்ஷன் எடுக்க சில கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸும் ஆஃபர் பண்ணுறதில்ல. ஆனால் நீங்கள் கட்டாயம் அதை கேட்க வேணும் அந்த கம்பெனிஸ்கிட்ட whether they can give what they call is a guarantee period. அதாவது பென்ஷனை எடுத்து அடுத்த வருஷம் தச்சலாம் உங்களோட லைஃபுக்கு எது நடந்தால் அவ்வளோ மணியும் லாஸ்ட், அந்த 75% அந்த ஃபண்ட் வேல்யூ அந்த கம்பெனிகிட்ட அவ்வளோ லாஸ் ஃபார் யூ. அப்போ அதுக்காக வேண்டி சில கம்பெனிஸ் வந்து they only offer at the moment 5-year guarantee only, சிலது வந்து 10-year guarantee. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ ஃபார் அ 10-year guarantee. அதாவது தச்சலாக உங்களுக்கு எது நடந்தால் ஃபர்ஸ்ட்டோ செகண்டோ தேர்ட் இயரோ ஃபோர்த் இயரில் அட்லீஸ்ட் உங்களோட டிபெண்டன்ஸ் வில் கெட் த ரெஸ்ட் ஆஃப் த பென்ஷன் ஃபார் த guaranteed period. அப்போ அது சரியான இம்பார்ட்டன்ட். that no one can predict how long a person is going to live in this world. அதனால அதை கட்டாயம் செய்ய வேணும். இனி அதோட வந்து பென்ஷன் எடுக்க அந்த பென்ஷன் வச்சிருக்கிற ஆக்களுக்கு there is something called market value option. அதாவது நீங்கள் அந்த கம்பெனிகிட்ட மாத்திரம் பென்ஷன் எடுக்க தேவையில்லை. சே யூ ஆர் இன்வெஸ்டிங் வித் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களா, அந்த கம்பெனியிலேருந்து மாத்திரம் நீங்கள் பென்ஷன் எடுக்க தேவையில்லை. You can shop around and get quotes from other competitive, reliable, good companies who has got 300-400 years in existence. அப்போ reputable companiesலேருந்து quotation எடுத்து அதில் இருந்து சூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஒரு கம்பெனிகிட்ட இருக்க அவைக்கு ஒரு நோ இன்சென்டிவ் டு கீப் த மணி, already the money is with them. So anavadiya avekku they don't feel that they have to give the best pension for you to keep the money. ஏன்னா money is already with them. அப்போ இன்னொரு கம்பெனிக்கு இல்லை குவாட்டேஷன் எடுக்க அவையை பொறுத்தவரையில் நியூ மணி இஸ் கம்மிங் இன், ஆனபடியாக they will probably give you a higher pension. ஆனால் அந்த cartels அந்த annuity rates actuaries in the laws ஆல they will look very similar, but still there will be some difference. அதாவது ஒரு நியூ கம்பெனி வந்து உங்களுக்கு கூட ரேட்டை தரும். ஏனெண்டா they are going to get new funds unlike the old company who has already got the money with them. So அது important. மற்றது இன்னொன்று வந்து இப்போ கரண்ட் லெஜிஸ்லேஷன் படி அந்த சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பென்ஷன், அதாவது ஒரு நார்மல் எம்ப்ளாயி who want to put something away for retirement ஆனால் கணக்க லம்சமாக போடாட்டா ஸ்டேக் ஹோல்டர் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள்னு சொல்லலாம். ஸ்டேக் ஹோல்டர் பென்ஷன் ஈவன் பேங்க்ஸ் ஞாபகனாக்கள் சேர்ந்து வரையினோம். அதில் என்னென்னா ஒரே ஒன்று வந்து இந்த மேக்ஸிமம் வேல்யூ டார்கெட், அதாவது
அவை அந்த கம்பெனி எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம் தங்கட அந்த சர்வீஸுக்குன்றது கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு. முந்தி வந்து இட்ஸ் ஃப்ளெக்சிபிள். அப்போ தேவர் சார்ஜிங் குவார்ட்டர் லாட் ஆஃப் மணி. அப்போ சின்ன பென்ஷன் ஹோல்டர்ஸுக்கும் தேவர் சார்ஜிங் ஹை மணி. ஆனபடியாக கணக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றதுண்டு இல்லை. ஸோ டு ஸ்டாப் தட் கவர்மெண்ட் ஹஸ் புட் அ லிமிட். தே ஸ்டார்டட் வித் 1%. then it's gone up to இப்போ 1.5% maximum. ஸோ இப்போ £100 போடைக்க 1.5% தான் they can charge as admin fee for managing the fund. அப்போ அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அதால் பிகாஸ் இட்ஸ் ஸோ லோ they won't work hard on it, and they won't put expensive people to manage the funds efficiently. அப்போ சில வேளை return may not be as good. ஸோ அதுக்கு தக்க மாதிரி செய்ய வேணும். இன்னும் ஒன்று இருக்கு என்னென்னா, பென்ஷனை எடுக்க தச்சலாக ஒரு இண்டிவிஜுவல் சஃபர்ஸ் ஃப்ரம் சர்டன் இல்னஸஸ், அதாவது வருத்தங்கள் இருக்குது அப்படி இப்படின்னா அப்படியான ஆட்களுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து கணக்கு இருக்காது. அப்படியா இருக்காதபடியாக சர்டன் கம்பெனிஸ் வந்து வில் கிவ் அ பெட்டர் பென்ஷன். என்னென்னா அவையை பொறுத்தவரையில் இந்த ஆக்கள் கனாகாலம் இருக்க போகிறதில்ல பிகாஸ் ஆஃப் திஸ் சர்டன் இல்னஸஸ். அப்போ இன்னொரு கம்பெனி கொடுக்குற அந்த நார்மல் பென்ஷனை விட இந்த கம்பெனிஸ் வில் பி கிவிங் அ ஹையர் ரேட். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு லுக் ஃபார் companies who are going to look into these illnesses and give them an additional pension because they expect them not to live for that long. அப்போ அதையும் யோசிக்கணும். என்னென்னா are they suffering from any life threatening illnesses of one form or other. மற்றது வந்து இன்னொன்று வந்து மெகா ப்ராஃபிட் ஏர்னர்ஸ், அதாவது வெரி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸஸ், பார்ட்னர்ஷிப், எல்எல்பி ஓ செல்ஃப் எம்ப்ளாய்ட் பிஸ்னஸாக இருக்க எங்கே அந்த மணியை இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது பென்ஷன் ஃபண்டில் எது பெஸ்ட் பென்ஷன் ஃபண்டு பார்க்குறதுக்கு வாட் தே கால் இட் இஸ் அ செல்ஃப் இன்வெஸ்டட் பர்சனல் பென்ஷன், சிப்ஸ் என்று சொல்லுவார்கள். அதில் போட்டால் அது வந்து இஸ் அ ப்ரைவேட்லி மேனேஜ், அதாவது அந்த ஓனர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ தே ஹாவ் அ சாய்ஸ் ஆஸ் டு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது தங்களோட மணியண்டு. அது வந்து அது பிக் ஏர்னர்ஸ், அதாவது ஹைலி ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ் தான் அது சூட்டபிள். அப்போ அப்படியா இருக்க இயர் ஆன் இயர் யூ ஹேவ் டு புட் லாட் ஆஃப் மணி இன்டு தட் பிஸ்னஸ், இன்டு தட் பென்ஷன் ஃபண்ட் டு டேக் அட்வான்டேஜ். அப்போ யூ கெட் டேக்ஸ் ரிலீஃப் ஃபார் கண்ட்ரிபியூஷன். இனி அந்த சிப்ஸில் வந்து மெயின் அட்வான்டேஜ், நான் இன்னுமொன்றுக்கு லிமிட்டட் கம்பெனிஸ்க்கு ஐ வில் கோ இன்டு தட். அந்த மெயின் அட்வான்டேஜ் வந்து சில வேளையில் இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், ஒரு நர்சரியாக இருக்கலாம். அப்படியான ஆட்கள் வந்து தே கேன் ஈவன் ஓன் தட் ப்ராப்பர்ட்டி இன்டு த பென்ஷன் ஃபண்ட். அப்போ ஒரு பென்ஷன் ஃபண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணிக்க அது டேக்ஸ் ஃப்ரீ என்றபடியாக அதில் ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸோ இன்கம் டேக்ஸோ ஒன்றுமே இருக்காது. ஸோ இதில் வந்து இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதாவது இப்போ கணக்க நர்சரிஸ், கிண்டர் கார்டன் நர்சரிஸ் எல்லாம் செட்டப் பண்ணுறாங்க. பென்ஷன் ஃபண்ட் தான் இஸ் ஓனிங் த ஃப்ரீ ஹோல்ட். அப்போ பிஸ்னஸ் வில் பே ரெண்ட் டு த பென்ஷன் ஃபண்ட், ஆனால் பென்ஷன் ஃபண்ட் வில் நாட் பே எனி டேக்ஸ் ஆர் எனிதிங் லைக் தட். அப்போ அது ஒரு ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அடுத்த சந்ததிக்கும் அதை பாஸ் பண்ணலாம் ஒரு சிப்ஸை செய்கிறதால. அப்போ ஒரு சிறிய இடைவெளிக்கு போய் வருவோம். உறவுகள், இதில் நீங்கள் திரு எஸ்என் பரா அவர்கள் கூறுகின்ற சரிய நல்ல திட்டங்கள், உண்மையில் பிரயோசனமான உபயோகமான திட்டங்கள். நாம் அறியாத பலவற்றை அவருடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் அவருடைய அறிவாற்றல் தன்மையிலும் அவர் வெளிக்கொணர்ந்து கொண்டிருக்கிறார். இதில் நீங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் பலவற்றை நீங்கள் கொண்டு போகலாம். எங்களோட மக்கள் மத்தியில், சமூகத்தின் மத்தியில் கூடுதலாக தொடர்ந்து ஒரு கம்பெனியில் அல்லது ஒரு இடத்துல வேலை செய்வோம், பின்பு பல இடங்களுக்கு மாற வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருப்போம். எனவே இந்த ஓய்வூதியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உண்டாக திரட்டி இவ்வாறான இவர் கூறுகின்ற அடிப்படையில் எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற இதுகளை கேட்கலாம். அதைவிட சில காலங்களில் நாங்கள் வருத்தம், நோய் இவற்றால் பாதிக்கப்பட்டு வேலையை இழந்து பின்பு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை, இந்த இடைவெளி காலங்களில் நாங்கள் இழந்தவற்றை எவ்வாறு தொடர்ந்து கொள்ளலாம், இது போன்ற உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அவருடைய நிறுவனம் மிஸ்டர் நாதன் அண்ட் கோ என்பது மிக பிரபலியமான கணக்கியல் நிபுணர்களையும் கணக்காளர்களையும் கொண்டது. மற்றபடி சுயாதீன திட்டமிடல் ஆலோசனைகளையும் உள்ளடக்கியது. எனவே இவர்களிடம் தகுந்த ஆலோசனை பெறுவது இன்றைய காலத்தினுடைய தேவையாகவும் இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் சிறிய இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம். இணைந்திருங்கள் ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியினூடாக.